ஆம் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம்னாலும் தப்பு கிடையாது. ஐ ஆம் அப்படின்னா அது முழுசு. ஐ ஆம் முழுசு. இப்ப நம்ம சுருக்கிட்ட பிறகு அப்படி சொல்ல முடியாது. ஆம் ஆம் அப்படின்னு. அப்போ இதுவும் இந்த ஆமும் பார்த்தாச்சு. இப்போ என்ன இசை பார்த்தாச்சு, முன்னாடி பார்த்தோம். இந்த ஆம் மட்டும் இப்ப அடுத்து என்ன இருக்கு? ஆர் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? இதை பாருங்க, ஆர் இருக்கு. இந்த ஆர் இது என்னது? அப்பாஸ்ட்ரோபி போட்டு ஒரு ஆரி போட்டு அது ஆர் இருக்கும். அப்பாஸ்ட்ரோபி போட்டு ஒரு ஆரி போட்டு என்னது? ஆர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரியை எது கூட சேர்க்கணும்னா கரெக்டா இந்த 3 கூட மட்டும் தான் சேர்க்கணும். இந்த ஆரியே இல்ல, யூக்கு பக்கத்துல ஆரியை போடலாம் ஷார்ட் ஃபார்ம், ஜிக்கு பக்கத்துல ஆரியை போடலாம் ஷார்ட் ஃபார்ம், ஜேக்கு பக்கத்துல ஆரியை போடலாம் ஷார்ட் ஃபார்ம். வேற எங்கேயும் ஆரியை போடக்கூடாது. அப்போ யூ ஆர், that's all. You are, we are, they are, that's all. You are, we are, they are. இதை விரிவா சொல்லும்போது you are, we are, they are. இது விரிவா சொல்லலாம். இதை சுருக்கமா சொல்லும்போது you are Indians, you are Indians, we are Indians, they are Indians, that's all. விரிவா சொல்லும்போது you are Indians, we are Indians, they are Indians. இது போல சுருக்கமா எதுக்காக வச்சிருக்காங்கன்னா பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். சுருக்கமா எதுக்காக வச்சிருக்காங்க? பேசுறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும், அதுக்காக வச்சிருக்காங்க. திருப்பி சொல்றேன், you are, we are, they are. ஸோ ஆறும் பார்த்தாச்சு. ஆறு பார்த்தாச்சா? அடுத்து கடைசியா இருக்கு பாருங்க. கடைசியா இல்லை இப்போ இருக்கு ஹேவ் இருப்பாரு. இப்போ இந்த ஹேவுக்கு சுருக்கமா ஷார்ட் ஃபார்ம் என்ன வரும்? வி வரும். அப்போ போட்டு வி அந்த அப்படின்னு வரும். இதை எது கூட சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னா 4க்கு கூட சேர்க்கலாம். இங்க பாருங்க, have, we have, you have, they have, that's all. I have, we have, you have, they have. விரிவா சொல்லும்போது I have, we have, you have, they have. சுருக்கமா சொல்லும்போது have, we have, you have, they have. அந்த ஈக்குவல் போட்டுக்கணும். என்ன இப்ப தேர் இருக்கு இல்ல, இப்ப தேர்னா எங்க பாருங்க வி இருக்கு, தேர் வி என்ன உச்சரிப்பு வெறும் இவ்வு, வீக்கு என்ன உச்சரிப்பு வெறும் இவ்வு. அப்போ தேவ் தேவ், யுவர், வியர், ஹேவ். வேற எங்கேயும் சேர்க்கக்கூடாது. இந்த வியை இந்த வியை வேற எங்கேயும் சேர்க்கக்கூடாது. இந்த 4க்கு கூட மட்டும் சேர்க்கணும். இப்போ அடுத்து நான் சொல்ல போறது என்ன சொன்னா, பில்லு, வுட்டு, ஹேடு அதையும் பாருங்க. இப்போ இது கவனிங்க. இந்த பில்லுக்கு ஷார்ட்டா என்ன போடலாம்? பில்லுக்கு சுருக்கமா இது போல போட்டிருக்கேன். ஏதாவது ஒரு வார்த்தைக்கு பக்கத்துல இது போல அப்பாஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டிருந்தா என்ன, ஏதாவது ஒரு வார்த்தைக்கு பக்கத்துல இது போல அப்பாஸ்ட்ரோபி போட்டு 2 L போட்டிருந்தா அந்த பில்லு இருக்குன்னு அர்த்தம். அங்க என்ன அர்த்தம்? பில்லு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பில்லு சுருக்குனா WI போயிடும், வெறும் LL தான் நிற்கும். அந்த LL நீங்க சேர்த்துக்கலாம். அதே சமயத்தில் எல்லா வார்த்தைகளையும் LL நீங்க சேர்க்கக்கூடாது. கரெக்டா நான் கொடுத்துருக்கேன். அந்த 10 வார்த்தைக்கு கூட மட்டும்தான் இந்த அப்பாஸ்ட்ரோபி LL சேர்க்கலாம். எப்படி 10 வார்த்தைகள் தெரியுமா? இந்த 10 வார்த்தைகள் கூட மட்டும்தான் இந்த அப்பாஸ்ட்ரோபி LL சேர்க்கலாம். பாருங்க, I கூட சேர்க்கலாம். I, you, he, she, it, we, they, that, what, who சேர்க்கலாம். கவனிங்க. இல்ல திஸ் கூட போடலாம். என்ன இப்போ நீங்க அதே சமயத்துல இந்த டபுள் எல் இருக்குல்ல, இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா எல், இந்த அப்பாஸ்ட்ரோபி இருக்குல்ல, இது என்னது? எல் அப்படின்னு. அப்போ சொல்லி பாருங்க, I, you'll, he'll, she'll, it'll, we'll, they'll, that'll, what'll, who'll, this'll. That's all. I repeat this. I, you'll, he'll, she'll, it'll, we'll, they'll, that'll, what'll, who'll, this'll. எல்லாமே விரிவா சொல்லும் பொழுது எக்ஸ்பான்ஷன் வேணுமா? I will, you will, he will, she will, it will, we will சொல்லிட்டே போகலாம். சிரிக்கும்போது I'll, you will, he will. Don't worry, I'll help you. Don't worry, I'll help you. அப்ப என்ன அர்த்தம்? கவலைப்படாத, நான் உனக்கு உதவுவேன்.
டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூ இப்படி சொல்லலாம் தப்பு இல்லை. டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூ சொல்லலாம். டோன்ட் வரி ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ ஹெல்ப் யூ. ஸோ பில்ல கரெக்டாக என்ன சேர்க்கிறோம். இப்போ கடைசியாக என்னன்னு சொன்னா இந்த would had ரெண்டு இருக்கு, அதையே சொல்லிடுறேன். சொல்லிட்டு அவங்கள ஆக்சிலரி பாடத்தை முடிச்சுட்டு என்ன எல்லாரையும் வீட்டுக்கு அமைச்சிடுறேன். என்ன கடைசி பாதம் கவனிங்க. அதாவது would had ரெண்டு இருக்கு இல்லையா, would had ரெண்டு இருக்கு. இப்போ இந்த இப்போ apostrophe d இப்படி வந்தா இது எப்படி வச்சிருக்கணும், இட் அப்படின்னு வச்சிருக்கோம். apostrophe d வந்தா எப்படி வச்சிருக்கணும், இட் அப்படின்னு வச்சிருக்கோம். இது இந்த இட் அப்படின்றத ஹேடாவும் எடுத்துக்கலாம், உட்டாவும் எடுத்துக்கலாம். எப்படி ஹேடாவும் எடுத்துக்கலாம் பாருங்க, ஹேடாவும் எடுத்துக்கலாம், உட்டாவும் எடுத்துக்கலாம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அதை நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இடத்துக்கு ஏற்ற போல எடுத்துக்கணும். இப்போ ஐ உச்சரிக்கிறேன் பாருங்க. இந்த டி இருக்குல்ல, அதாவது இந்த அப்போஸ்ட்ரோஃபி இருக்கு இல்லையா, இது எத்தனை வார்த்தைகள் கூட சேர்க்கணும் கரெக்டா? கரெக்டா 10 வார்த்தைகள் கூட சேர்க்கணும். எத்தனை இடங்களை சேர்க்கணும்? 10 இடங்கள் சேர்க்கணும். அதுக்கு 10 வார்த்தைகள் கூட சேர்க்கணும். அந்த வார்த்தைகள் என்னென்னன்றதை இதில் எழுதியிருக்கேன். அந்த வார்த்தைகள் என்னென்னன்றதை எழுதிருக்கேன் பாருங்க. ஐ கூட சேர்த்துருக்கேன், யூ கூட சேர்த்துருக்கேன், ஈ கூட, ஷீ, இட்டு, இது போல இது கூட மட்டும்தான் இந்த அப்போஸ்ட்ரோஃபி டி சேரும். நீங்க எங்க எடுத்து பார்த்தாலும், உலகத்துல எந்த புக் எடுத்து பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். பாருங்க, ஐ எப்படி ஐ, யூட், ஹீட், ஷீட், இட்டிட், தீட், தேட், தட், ஹூட், திஸ் இஸ். I repeat this. I, யூட், ஹீட், ஷீட், இட்டிட், தீட், தேட், that is, who, this is. இது வந்து ஐ இப்ப நீங்க இத விரிக்கும் எக்ஸ்பான்ஷன் சொல்லும் பொழுது இத ஐ ஹேட்னு சொல்லலாம், ஐ வுட்னு சொல்லலாம். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல இது போல பாக்குறீங்க, இது போல நீங்க பாக்குறீங்க ஐ என்ன, இது போல ஐக்கு பக்கத்துல அப்போஸ்ட்ரோஃபி வந்து டி இருக்கு. இப்போ இந்த டியை நீங்க என்ன பண்ணலாம், ஹேட்னு எழுதலாம், என்ன வுட்னு எழுதலாம். இப்படி ஹேட்னு எழுதலாம், வுட்னு எழுதலாம். இத ஐ ஹேடாவும் எடுத்துக்கலாம், ஐ வுட்டாவும் எடுத்துக்கலாம். அதே போல யூ இருக்கு இல்லையா, இந்த யூ இருக்குல்ல, இந்த யூட் அப்படின்னு சொன்னா யூ ஹேட் அப்படியே எடுத்துக்கலாம், யூ வுட் அப்படியே எடுத்துக்கலாம். அதே போல ஹீ இருக்கு இல்லையா, ஹீ ஹேட்னு எடுத்துக்கலாம், ஹீ வுட்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம், இப்படியே எடுத்துக்கலாம். சரி, எந்த இடத்துல இதை ஹேடா எடுத்துக்கணும், எந்த இடத்துல வுட்டா எடுத்துக்கணும்னு சொன்னா எடுத்துக்கணும் இல்ல, எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறது இது ஹேடா வுட்டா அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, இதுக்கு பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ சென்டென்ஸ்ல ஐ, இதுக்கு பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ அந்த வார்த்தையை பொறுத்துதான் இதை ஹேடா எடுத்துக்கிறதும் வுட்டா எடுத்துக்கிறதும் இருக்குது. என்ன பாருங்க, மேஜி காமிக்க பாருங்க. பாத்தீங்கன்னா இப்படி இருந்து கான், இப்படி இருந்து கான் அப்படின்னா ஐட் கான். இதுக்கு என்னது ஐட் கான். இந்த இட் ஹேடா எடுத்துக்கலாம், வுட்டா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இத ஐ ஹேட் கானா மட்டும்தான் ஞாபகம் பாருங்க. I had gone இருக்கேன், இதையே I would gone சொல்லலாம். அதான் சொல்லுங்களேன், இத டிஎஸ் ஐட் இருக்குல்ல, இந்த ஐட்ட ஐ ஹேடா எடுத்துக்கலாம், ஐ வுட்டா எடுத்துக்கலாம். ஹேடா எடுத்துக்கிறதும் வுட்டா எடுத்துக்கிறதும் பக்கத்துல என்ன வார்த்தை வருதோ வாக்கியத்துல அதை பொறுத்து தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன ஃபார்ம் கான்ன்றது, கோ கோ கோயிங் வென்ட் கான், ஃபிஃப்த் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம், ஃபிஃப்த் ஃபார்ம். ஸோ இங்க ஃபிஃப்த் ஃபார்ம் இருந்தா அப்ப இந்த டி என்னவா இருக்கும்னா ஹேடா இருக்கும். இங்க இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், ஹேடா தான் இருக்கும். ஏன்னா ஃபிஃப்த் ஃபார்முக்கு முன்னாடி தான் ஹேட் வரும். ஆனா உட்டுக்கு முன்னாடி இந்த ஹேட் கூட ஃபிஃப்த் ஃபார்முக்கு முன்னாடி ஹேட் வராது. நல்லா யோசிச்சு பாருங்க,
ஃபிஃப்த் ஃபார்முக்கு முன்னாடி உட் வராது, இப்படி வராது. நல்லா யோசிச்சு பாருங்க, எடுத்து விட்டுருப்பாங்க. நேற்று கிளாஸ்ல உங்களுக்கு சொன்ன இது எல்லாமே, அதாவது என்னெல்லாம் வரும் ஒரு லிஸ்டே கொடுத்த உங்களுக்கு, அதை எடுத்து பாருங்க. ஷுட், வுட், குட், மஸ்ட், மைட், இந்த 5க்கு பக்கத்துல என்னென்ன வரும்னு கொடுத்த அதை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, உட்டுக்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்ம் போடணும் அப்படின்னு சொன்னா நடுவில் பி வரணும். எப்படி? உட்டுக்கு பக்கத்துல ஃபிஃப்த் ஃபார்ம் போடணும்னா நடுவில் பி வரணும். இந்த இடத்துல பி இல்ல பாருங்க, ஜானுக்கு முன்னாடி பி இல்ல. அப்ப இது என்னவா இருக்கும்னா இது ஹேடா தான் இருக்கும், உட்டா இருக்காது. இது என்ன இருக்கும்? இது ஹேடா தான் இருக்கும், உட்டா இருக்காது. அதே இங்கேயாவது இது போல பாக்குறீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்போ இது போல பாக்குறீங்க, அதாவது I'd have gone அப்படின்னா அப்போ இது என்னவா இருக்கும்? இது 2 விதமா எழுதலாம். ஹேடாம எழுதலாம், என்ன உட்டாம எழுதலாம். என்ன இத ஹேடா எடுத்துக்கிறதும் உட்டா எடுத்துக்கிறதும் பக்கத்துல என்ன வார்த்தைகள் வருதோ அதை பொறுத்து தான். இங்க பாருங்க, இங்க என்னன்னு சொன்னா இது ஹேடா இருக்க முடியாது. இங்க என்னன்னா இது ஹேடா இருக்க முடியாது. இது என்ன இருக்கும்? இங்க ஹேடா இருக்க முடியாது, உட்டா தான் இருக்கணும். அப்பதான் கரெக்டா வரும். ஏன்னா ஹேடுக்கு பக்கத்துல ஹேவ் வராது. எப்படி? ஹேடுக்கு பக்கத்துல ஹேவ் வராது. என்ன I would have gone, இதான் கரெக்டா வரும். எப்படி வரும்? I would have gone, இதான் கரெக்டா வரும். என்ன வேற எப்படியும் இது வர முடியாது. I would have gone, you would have gone, she would have gone, they would have gone, இப்படிதான் வரும். இப்போ அப்ப இது ஹேடா எடுத்துக்கிறதும் உட்டா எடுத்துக்கிறதும் பக்கத்துல என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை பொறுத்து தான் வரும். வேற எதுவும் இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இல்லை. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன? இந்த சாப்டர் என்னன்னு சொன்னா, இந்த சாப்டர் ரொம்ப பெரிய சாப்டர். பாத்தீங்க இல்லையா? இந்த சாப்டர் என்ன? ரொம்ப பெரிய சாப்டர். அதாவது ஆக்சிலரி வெர்ப் சாப்டர். இது எவ்வளவு பெருசா பாத்தீங்களா? 6 நாள் எடுத்துச்சு. என்ன 6 days ஆச்சு முடிக்கிறதுக்கு. என்ன ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன இப்படி ஆரம்பிச்சோம். ஃபர்ஸ்ட் என்ன பி பார்த்தோம். முதல்ல இருந்து நான் சொல்றேன் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு. ஆக்சிலரி வெர்ப்னா என்னது? ஆக்சிலரி வெர்ப்னா என்னன்னு சொன்னா மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்றது ஆக்சிலரி வெர்ப். மெயின் வெர்புக்கு ஹெல்ப் பண்றது என்ன? ஆக்சிலரி வெர்ப். அது இல்லாம இன்னும் சில வேலைகளும் செய்யும். அது இல்லாம அதோட யூசஸும் இன்னும் சிலது இருக்கு. அது என்னன்னு 1 by 1 உங்களுக்கு கிளாஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா be and its forms, அடுத்து do and its forms, அடுத்து have and its forms. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா shall, should, will, would, can, could, may, might, must, used to, need, இதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்க, ஃபுல்லாவே பாத்தீங்க. அதுக்கு அடுத்தது நேற்று கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு நேற்று கிளாஸ்ல ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் எப்படி அமைக்கிறது, அப்படி ஷார்ட் ஆன்சர்ஸ் இப்படி முக்கியமா வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்படி சொல்றது, அதாவது டென்ஸ்ல கேட்கும்போது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்படி பண்றது என்ன எப்படி சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகே, அதுக்கு அடுத்தது இன்னும் சில ஷார்ட் ஃபார்ம்ஸும் பார்த்தோம். அப்புறம் இன்னொரு வேற விதமாக கூட கொஸ்டின் கேட்கலாம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இட் இஸ் மை டர்ன், isn't it? It is too late for you, is it? and இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்க நோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதுதான் நீங்கள் இப்போ இதோட இந்த ஆக்சிலரி பாடத்தை நம்ம படிக்கலாம். கரெக்டாக 6 days ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வேற எதுவும் நடத்துறதுக்கு எதுவும் இல்லை. இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூ சாப்டர். அது என்ன சாப்டர்னா நாளைக்கு நீங்கள் வந்த உடனே நானே சொல்கிறேன். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் வந்து. ஸோ நாளைக்கு பார்க்க போகிறது நியூ சாப்டர். இதோட இந்த கிளாஸ் முடிக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் போய் நீங்கள் சும்மா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும், யூஸ் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் இந்த கிளாஸுக்கு வந்தோம் யூஸ் இல்லை, நான் கிளாஸ் எடுத்தோம் யூஸ் இல்லை, அவங்களுக்கு நோட்ஸ் கொடுத்தோம் யூஸ் இல்லை, எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். எவ்ரிதிங் வில் பிகம் வேஸ்ட். ஸோ அதை செஞ்சு இதெல்லாம் ஒழுங்காக படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். Alright, so with this I complete the chapter. Thank you very much for your cooperation. Thank you. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது இன்ஃபினிட்டிவ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன? இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா தமிழ்ல மீனிங் என்ன? வினை எச்சம். வினை எச்சம், அச்சம் இல்ல எச்சம். சரி,
இப்போ இது போல நான் ஹெட்டிங்ஸ் தான் அடிக்கடி கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி கன்ஜங்ஷன், அதுக்கு முன்னாடி அட்வர்ப், இது போல ஹெட்டிங்ஸ் கொடுத்தேன். நான் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹெட்டிங்ஸ் முக்கியம் இல்லை, அந்த இல்லையா சாப்டருடைய நேம் முக்கியம் கிடையாது. அந்த சாப்டருக்குள்ள நான் என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்ஃபினிட்டிவ்னா நீங்க இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு சொல்லி பயந்துடாதீங்க. என்னடா புது வார்த்தையை சொல்றாரு இன்ஃபினிட்டிவ்னா பயந்துடாதீங்க. இது முக்கியம் கிடையாது உங்களுக்கு. இது உள்ள என்ன நடத்தணும் அதான் ரொம்ப முக்கியம். அதான் நீங்க கவனிக்கணும். சரி, இப்போ இந்த இன்ஃபினிட்டிவ் அப்படின்ற பாடத்துல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நீங்க பல இடங்கள்ல டெக்ஸ்ட் புக்ஸ்ல, மேகசின்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல அல்லது பேசும்பொழுது பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இந்த இன்ஃபினிட்டிவ் வரும். பல இடங்கள்ல இந்த இன்ஃபினிட்டிவ் வரும். ஞாபகம் உங்களுக்கு ஆக்சிலரி வெர்ப் அப்படின்ற பாடம் எடுக்கும்பொழுது, am, is, are, was, were, will be இது போல எழுதிட்டு I am a doctor, அப்புறம் I am happy, I am there, I am in Goa. அல்ல கடைசியா உங்களுக்கு எழுதுனேன்னு சொன்னா I am to go அப்படின்னு எழுதுனேன். கடைசியா உங்களுக்கு எழுதுனேன் I am to go. நான் உங்களுக்கு நினைக்கிறேன் மறந்துட்டீங்கன்னா, என்ன மறந்துருந்தா அதை எடுத்து பாருங்க. உங்க நோட்ஸ்லயே நான் கொடுத்துருப்பேன் I am to go. இது போல நான் ஒரு சென்டென்ஸ் படிச்சு காமிச்சேன். இதுக்கு என்ன அர்த்தம்னா to go இது வரைக்கும் போக, இது வரைக்கும் என்ன அர்த்தம் போக. அதே I am to go அப்படின்னும் போது நான் போக இருக்கிறேன். ஞாபகம் இருக்கா? I am to go அப்ப என்ன அர்த்தம்? நான் போக இருக்கிறேன், அதாவது நான் போக போறேன்னு அர்த்தம். சரி, இந்த to go அப்படின்னு நான் சொன்னவங்களுக்கு அது பக்கத்துல இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு எழுதுங்க. ஞாபகம் பண்ணிக்கிறேன். அது பக்கத்துல இது போல INF அதாவது இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பக்கத்துல போட்டிருந்தேன். இதை பத்தி தான் இப்போ நான் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு இதை பத்தி நான் அடுத்த கிளாஸ்ல எடுக்கிறேன்னு சொன்னேன். அதான் இப்போ எடுக்க போறது. இது ரொம்ப கஷ்டமா இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு, ரொம்ப ஈஸி. கவனிங்க. இட் இஸ் நத்திங் பட் 2 + verb first form அப்படின்னு எழுதிருக்கேன். அதாவது இன்ஃபினிட்டிவ்னா என்ன, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கும், அல்லது அதை அமைக்கிறது எப்படி, அதை வச்சு மூணுமே வந்து இந்த சென்டென்ஸ் நீங்க புரிஞ்சுக்கலாம். கவனிங்க. இட் இஸ் நத்திங் பட் 2 + verb first form. அதாவது 2க்கு பக்கத்துல verb first form போட்டா என்ன கிடைக்குமோ அது தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றேன். எப்படி 2க்கு பக்கத்துல verb உடைய first form போறது தெரியுமா, அது தவிர இது வேற எதுவும் இல்லை. இப்போ இந்த to அப்படின்ற வார்த்தை பாத்தீங்கன்னா, இந்த to அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் ப்ரிபோசிஷன் அப்படின்ற கிளாஸ் எடுக்கும்போது அதுக்கு மீனிங் இக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மீனிங் என்ன டிக்ஷனரியோட எடுத்து பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பான் இருக்கு இக்கு. அப்போ ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னும் போது, டு ஸ்கூல் அப்படின்னும் போது பள்ளிக்கு என்ன வரும்? ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னா பள்ளிக்கு அப்படின்னு வரும். அதே ஐ மீன் we are or I went to சிங்கப்பூர் அப்படின்னும் போது பாருங்க to I went to டெல்லி கூட சொல்லலாம். சிங்கப்பூர் வேணாம். I went to டெல்லி அப்படின்னு சொல்லும்போது to டெல்லி, டெல்லிக்கு அப்படி டெல்லிக்கு அப்படின்னு வரும். அதே to ஸ்கூல் அப்படின்னா என்ன வரும்? பள்ளிக்கு. அதே இங்க ஆபீஸ் போட்டா ஆபீஸுக்கு, ஹாஸ்பிட்டல் போட்டா ஹாஸ்பிட்டலுக்கு அல்லது மருத்துவமனைக்கு, காலேஜ் போட்டா காலேஜுக்கு அல்லது கல்லூரிக்கு. அந்த மாதிரி பக்கத்துல என்ன தெரியும் உங்களுக்கு இப்ப என்ன மீனிங் இருக்குன்னா இக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா அதே வேர்பனுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி டூ வந்தா, அதே வேர்பனுடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி டூ வந்தா அதுக்கு மீனிங் இக்குன்ற மீனிங் கிடையாது, கொஞ்சம் மாறி வரும். அதை கவனிங்க. கொஞ்சம் மாறி வரும், அதை கவனிங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் வேர்ப் நடத்தும் பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 4th lesson ஐ திங்க் என்ன, அந்த 4th lessonல உங்களுக்கு வேர்ப் எடுக்கும்பொழுது என்ன சொன்னு சொன்னா எல்லா வேர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் உண்டு. என்ன சொன்னா உங்களுக்கு எல்லா வேர்புக்கும் 5 ஃபார்ம்ஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்னென்ன? கோ, கோஸ், கோயிங், வென்ட், கான், ரைட், ரைட், ரைட்டிங், ரோட், ரிட்டன், டேக், டேக்ஸ், டேக்கிங், டுக், டேக்கன். இது போல வந்து பல எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன். அதுல என்ன பல எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னா எஸ் சேர்க்காம, ஐஎன் சேர்க்காம, ஃபோர்த் ஃபார்ம் இல்லாம, ஃபிஃப்த் ஃபார்ம் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொல்லி முதல்ல சொல்றது கோ, ஈட், டாக், வாக். அப்புறம் உங்களுக்கு இன்னொரு கூட சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் டிக்ஷனரியில இருக்கும், அல்லது டிக்ஷனரியில ஃபர்ஸ்ட் ஃபார்ம் மட்டும்தான் இருக்கும்,
செகண்ட் ஃபார்ம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதெல்லாம் நம்ம உருவாக்குறதா அப்படின்னு சொன்னவங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி டூ வந்தா இன்ஃபினிட்டிவ் சார். எப்படி? ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி டூ வந்தா அதான் இன்ஃபினிட்டிவ். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி வந்தா இன்ஃபினிட்டிவ். இப்போ எழுதி காமிக்க சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ ரன் சொல்லலாம், ரன் ரன்னா ஓடு, ரன் என்ன ஓடு. அதே இங்க முன்னாடி டூ போட்டுன்னு சொன்னா ஓடு. ரன் அப்படின்னு தனியா மீனிங் பாத்தீங்கன்னா ஓடு. டு ரன் அப்படின்னு சொன்னா ஓடு. இதே இங்க ஸ்பீக் அப்படின்னு இருக்கு. ஸ்பீக்னா என்ன? பேசு. அதே டு ஸ்பீக் அப்படின்னா பேசு. ரைட் அப்படின்னா எழுது. அதே டு ரைட் அப்படின்னு சொன்னா எழுது. ரீட் ரீட்னா படி. அதே டு ரீட் அப்படின்னு சொன்னா படிக்க. இங்க கோ அப்படின்னா என்ன? போ. கோனா போ. அதே டு கோ அப்படின்னு சொன்னா போக. இங்க வாக் அப்படின்னு சொன்னா நடக்க. வாக்னா நட. அதே டு வாக் அப்படின்னு சொன்னா நடக்க. இது போல வெர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்முக்கு முன்னாடி என்ன டூ போட போட என்ன ஆயிடுன்னு சொன்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டிவ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டிவ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இது போல நிறைய சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போகலாம் எக்ஸாம்பிள்ஸ். இது போல என்ன? டு புட் வைக்க, டு ட்ரை முயற்சி செய்ய, டு அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ள, டு வெயிட் காத்திருக்க, டு எஸ்டாப்ளிஷ் ஸ்தாபிக்க, டு ஃப்ளை பறக்க, டு சி பார்க்க, டு பிரேக் உடைக்க, டு பிரிங் கொண்டு வர, டு டேக் எடுக்க, என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது, இதெல்லாம் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணி எப்படி ஒரு முழுமையான வாக்கியத்தை அமைக்கிறதுன்றதை எழுதி காமிக்கிறேன். ரொம்ப இது பாத்தீங்களா? இப்போ வந்து ஐஎம் ஒரு நல்ல விளம்பரம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க எல்லாருமே இந்த விக்ஸுக்காக ஒரு விளம்பரம் டிவியில வரும். தொண்டை கிச் வரும். அந்த விளம்பரம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கிட்ட ஓனாய் சொல்லுது நான் உன்னை தின்ன போறேன். என்ன வரும்? ஆட்டுக்குட்டி கிட்ட ஓனாய் சொல்லுது நான் உன்னை தின்ன போறேன் அப்படின்னு. அப்போ நான் உன்னை தின்ன போறேன் அப்படின் போது ஈட் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். ஈட்னா சரியான தமிழ்ல சாப்பிடு, உண்ணு. சரியான தமிழ்ல டிக்ஷன் எடுத்து பாருங்க. ஈட்டுக்கு என்ன சொல்றீங்க? என்ன? உண்ணு அல்லது சாப்பிடு. நம்ம தமிழ்ல என்ன சொல்லலாம்? துண்ணு. உண்ணுன்றதான் போட்டிருக்கோம். ஆனா நம்ம தமிழ்ல பாத்தீங்கன்னா துண்ணு. என்ன கொட்டிக்கினியா இப்படிலாம் கேக்குறாங்க. சரி, அதெல்லாம் கொலோக்கி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஸோ டு ஈட் அப்படின்னு சொன்னா தின்ன. ஆட்டுக்குட்டி கிட்ட வாழ சொல்லுது ஐ எம் கோயிங் டு eat you. இங்க பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த டு ஈட் பாத்தீங்களா? ஐ எம் கோயிங் டு ஈட் யூ. நான் உன்னை தின்ன போறேன். இது போல இப்ப நான் இந்த உதாரணம் தரேன்னா உங்களுக்கு, இப்ப டிவின்றது எல்லாருமே நீங்க பாக்குறது. டிவின்றது எல்லாமே பார்ப்பீங்க, விளம்பரமும் பார்ப்பீங்க. ஸோ இது போல வந்து உங்களோட பழக்கப்பட்ட ஒரு வாக்கியத்தை சொல்லும் போது உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதியும். அதனாலதான் சொல்றேன். இது இல்லாம இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து போறேன், அதையும் கவனிங்க. எக்ஸாம்பிள்ஸ் தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்க, என்ன அழகா வந்து பாருங்க. ஐ வாண்ட் டு see முத்து. இங்க see அப்படின்ற வார்த்தை என்னது? வெர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம். சீன்றது என்ன? வெர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம். டு see அப்படின்னு சொன்னா பார்க்க. டு see என்ன? பார்க்க. அப்போ ஐ வாண்ட் டு see முத்து. நான் முத்து படம் பார்க்க வேண்டும். பாருங்க, இது போல இன்வெர்டட் கமால 2 கமாக்குள்ள போட்டேன் அப்படின்னு சொன்னா, இன்வெர்டட் கமாக்குள்ள போட்டா இது படம் அப்படின்ற அர்த்தம். இந்த இடத்துல என்ன? முத்துன்றது படம் அர்த்தம். ஐ வாண்ட் டு see முத்து அப்படின்னு சொன்னா நான் முத்து படத்தை பார்க்க வேண்டும். இதே இந்த இன்வெர்டட் கமா இங்க இல்லைன்னு சொன்னா பாருங்க, சின்ன விஷயம் கூட என்ன அர்த்தத்தை மாத்திட்டு பாருங்க. இதே இங்க இன்வெர்டட் கமா இல்லைன்னு சொன்னா நான் முத்துன்ற பையனை அல்லது நான் முத்துன்ற ஆளை பார்க்கணும் அப்படின்ற அர்த்தம் ஆயிடும். இது இன்வெர்டட் கமா இருக்கும் பொழுதுதான் இது இன்வெர்டட் கமா இருக்கும் பொழுதுதான் இது இந்த முத்துன்றது படத்தை தான் குறிக்கும், படத்தை குறிக்கும். அப்போ ஐ வாண்ட் டு see முத்துன்னு சொன்னா நான் முத்து என்ற படத்தை பார்க்க வேண்டும். தட்ஸ் ஆல். சோ பாருங்க, ஐ வாண்ட் டு see முத்து. நான் முத்து படத்தை பார்க்க. இந்த டு see என்ன வருது பாருங்க அர்த்தம்? பார்க்க, அப்புறம் வேண்டும், பார்க்க வேண்டும். அத இது பாருங்க, do you like to have some coffee?
Do you like to have some coffee? என்ன இப்போ ஃப்ரெண்ட் நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறீங்க ஏதாவது காஃபி குடிக்கிறியா, காஃபி குடிக்க விரும்புகிறாயா. Do you like பாருங்க, do you like to have some coffee, என்ன கொஞ்சம் காஃபி குடிக்க விரும்புகிறாயா, குடிக்க. இப்போ have அப்படின்ற வார்த்தையை பத்தி ஆக்சுவலி அதாவது லாஸ்ட் சாப்டர்ல உங்களுக்கு எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது ரொம்ப விரிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண have அப்படின்னு சொன்னா. haveனா என்ன, haveக்கு 3 மீனிங் உண்டு. என்னென்ன கொடுத்துருக்கேன், haveக்கு 3 மீனிங் உண்டு. eat அதாவது சாப்பிடுன்னு அர்த்தம் உண்டு, drink குடின்னு அர்த்தம் இருக்கு. அதே haveக்கு பைக்கிரு அப்படின்ற மீனிங் உண்டுன்னு சொன்னேன். அப்ப பாத்தீங்கன்னா இங்க haveக்கு காஃபி என்ன பண்ண முடியும், காஃபியே சாப்பிட முடியாது. அப்ப இங்க நீங்க என்ன எடுத்துக்கணும், என்ன haveக்கு குடி அப்படின்றது. நிறைய பேர் சொல்லுவாங்க காஃபி சாப்பிடுங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த மாதிரி பேசக்கூட தமிழ்ல. அப்போ இங்கிலீஷ் தமிழ்ல மாதிரி பேசுறோம், நம்ம பழக்கம் ஆயிடுச்சு. பட் இங்கிலீஷ்ல வரும்போது இப்படிதான் வரும். Do you like to have some coffee-னா கொஞ்சம் காஃபி குடிக்க விரும்புகிறேன், குடிக்க. இப்போ வெறும் have அப்படின்னா haveனா என்ன, குடி. to haveனா குடிக்க. இங்க என்ன பாத்தீங்க, see-னா பார், to see-னா பார்க்கன்னு சொன்னா இல்லையா, அதே போல தான் இது. என்ன do you like to have some coffee, do you like to have some coffee அப்படி. இங்க to have இது ஒரு இன்ஃபினிட்டிவ். இப்போ அடுத்து பாருங்க, please try to understand me, please try to understand me. இப்போ அண்டர்ஸ்டாண்ட்னா என்ன, புரிந்துகொள். அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு படிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் படிக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா என்ன, புரிந்துகொள். டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னா புரிந்து கொள்ள. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்ப என்ன அர்த்தம்னா தயவு செய்து என்னை புரிந்து கொள்ள, தயவு செய்து என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. பாருங்க, to see, to have, to understand. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸும் இருக்கு, அதையும் இருக்கு கவனிங்க. Yes. Look at this. First example. நம்ம எல்லாரும் ஒழுங்கா செய்யறது. சரி, பல பேர் செய்யறது. பாருங்க, I live to eat. சரியா நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் வாழறதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஒவ்வொருத்தங்க வாழறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கும். சில பேர் வந்து மேல சொன்ன இது இந்த அர்த்தத்துக்கும் வாழலாம், இதுக்கும் வாழலாம், இதெல்லாம் வாழலாம். மீனிங் பாருங்க, ஐ லிவ் டு ஈட். ஈட்னா என்ன, சாப்பிடு. டூனா என்ன, அப்ப இன்ஃபினிட்டிவ் பிடிக்குது. டு ஈட்னா சாப்பிட. ஐ லிவ் டு ஈட் அப்ப என்ன அர்த்தம், நான் சாப்பிட்றதுக்கு வாழறேன், நான் சாப்பிட்றதுக்கு வாழறேன். அதே ஐ ஈட் டு லிவ், எப்படி, அதே ஐ ஈட் டு லிவ் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் வாழ்வதற்காக சாப்பிடுகிறேன். இப்ப லிவ்னா என்ன, வாழ். எங்க எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். லிவ், LIVE, லிவ். லெட் லிவ் பாத்துறீங்களா, சில இடங்கள்ல எழுதியிருக்கேன் எங்கேயாவது. லிவ், லெட் லிவ், அதாவது வாழு அல்லது வாழ விடு, வாழு அல்லது வாழ விடு. லிவ் ஆர் லெட் லிவ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, ஐ ஈட் டு லிவ் அப்படின்னு சொன்னா நான் வாழ்வதற்காக சாப்பிடுகிறேன். பயந்துடாதீங்க, என்ன சார் வாழ தானே வரும், வாழ சாப்பிட அப்படின்னா அப்படி வராது. தமிழ்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திக்கணும். ஐ லிவ் டு ஈட் அப்படின்னு சொன்னா நான் வாழ சாப்பிடுகிறேன் அப்படி கிடையாது, நான் வாழ்வதற்காக சாப்பிடுகிறேன். அதாவது நான் வாழ்வதற்கு சாப்பிடுகிறேன். ஐ லிவ், ஐ லிவ் டு ஈட் அப்படின்னு சொன்னா நான் சாப்பிட வாழ்கிறேன் அப்படி வராது, நான் சாப்பிடுவதற்கு வாழ்கிறேன் அப்படின்னு வரும். கீழே பாத்தீங்கன்னா ஐ ஈட் டு லிவ், அது இங்க என்ன சொன்னா நான் வாழ சாப்பிடுகிறேன் அப்படி வராது, கொஞ்சம் மாத்திக்கணும். நான் வாழ்வதற்கு சாப்பிடுகிறேன். இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க எடுத்துங்க. சரி, அடுத்தது இதை கவனிங்க. இதெல்லாம் இன்ஃபினிட்டிவ் தான், எல்லாமே என்ன இன்ஃபினிட்டிவ் தான். இதை கவனிங்க. டு எர் இஸ் ஹியூமன், டு எர் இஸ் ஹியூமன். அதே டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். ஆக்சுவலா இது வந்து அந்த முதுமொழிகள் சொல்லுவோம் இல்லையா, முதுமொழிகள் பொன்மொழிகள் சொல்லுவோம், அதுல வருது எல்லாமே. டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா தவறுவது, தவறுவது மனித இயல்பு, தவறுவது மனித இயல்பு. மன்னிப்பது, டு கிவ், டு ஃபர்கிவ் இருக்கு இல்லையா, டு ஃபர்கிவ் அப்படின்னா மன்னிப்பது, மன்னிப்பது தெய்வீகம். ஐ ரிப்பீட் திஸ், தவறுவது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வீகம். டு ஃபர்கிவ். இதுவும் பாருங்க
எர் அப்படின்றது என்னன்னு சொன்னா ஒரு வீக் verb. முன்னாடி டூ போட்டிருக்கேன், ஸோ இன்ஃபினிட்டிவ் மாறிச்சு. அதே போல forgiveன்றது என்ன ஸ்ட்ராங் verb. முன்னாடி டூ போட்டேன், இதுவும் இன்ஃபினிட்டிவ் மாறிடுச்சு. இங்க பாருங்க அடுத்தது எக்ஸாம்பிள்ல do you want to learn, இங்க பாருங்க do you want to learn English, come to Acme. நான் சரியா நிக்கிறேன் என்ன இப்போ ஆக்மின்றது நம்ம இன்ஸ்டியூட் பேர், ஆக்மின்றது நம்ம இன்ஸ்டியூட் பேர் அது. ஆனா ஃபியூச்சர்ல இந்த ஆக்மின்ற பேரு இருக்காது, என்ன பேரை மாத்திரம். அதனால உங்களுக்குலாம் தெரிய வராது. உங்களுக்கு எப்படி தெரிய வரும்னு சொன்னா ஆக்மின்ற பேர்ல தெரிய வராது, வேற பேர் வச்சிருக்கோம். ஏன்னா அதை நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பேருன்ட்டு. இப்போ ஆக்மின்ற பேர்ல இப்போ நான் ஆக்மின்னு இருக்கேன், அதான் அந்த போர்டு வர உடனே பார்ப்பீங்க ஆக்மி ACME அப்படின்னா ஆக்மி அப்படின்னு போட்டிருக்கோம். என்ன ஸோ அது வந்து இன்ஸ்டியூட் பேர் இப்போதைக்கு இருக்குது. பட் ஃபியூச்சர்ல நான் பெருசு பண்ணும்பொழுது இந்த ஆக்மின்ற பேர் இருக்காது. சரி பாருங்க do you want to learn English, do you want to learn English, come to Acme. அப்ப என்ன அர்த்தம், நீங்க இங்கிலீஷ் கற்றுக்கொள்ள வேண்டுமா, நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டுமா, ஆக்மிக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி விளம்பரம் அடிச்சுக்காதீங்க. என்ன எக்ஸாம்பிள் இங்க லேர்ன் இருக்கு இல்லையா, லேர்ன்ன்றது என்ன ஃபர்ஸ்ட் ஃபார்ம், வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம். டு லேர்ன்னா கற்றுக்கொள்ள, என்ன கற்றுக்கொள்ள, ஆங்கிலம் கற்றுக்கொள்ள. ஸோ டு லேர்ன் கற்றுக்கொள்ள. do you want to learn English, நீ ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டுமா, கஷ்டமா. சரி அப்ப டூ லேர்ன் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்து கேளுங்க வாங்க. I like to do something big. எப்படி I like to do, do னா முதல்ல செய், do னா முதல்ல செய் அப்படின்னு அர்த்தம். அதே to do அப்படின்னா செய்ய, to do னா செய்ய. I like to do something big. அப்ப என்ன அர்த்தம், நான் பெருசா ஏதாவது செய்ய ஆசைப்படுறேன், நான் பெருசா ஏதாவது செய்ய ஆசைப்படுறேன். I want to do something big. Alright, இதுலயே பாருங்க எக்ஸாம்பிள் to eat, to live, to earn, to forgive, to learn, to do, எல்லாமே இன்ஃபினிட்டிவ். இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ல பொதுவாகவே நான் போர்டில் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய கற்பனையில என்ன தோணுதோ, நான் இந்த இடத்துல நின்று எனக்கு இப்ப என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதான் நான் எழுதுவேன், இப்ப என் மனசுல என்ன தோணுதோ அதான் நான் எழுதுவேன். ஆனா நீங்க நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், டெக்ஸ்ட் புக்ஸ் இதெல்லாம் நீங்க படிக்கும்பொழுது ஞாபகத்தை பண்ணி படிக்கணும். ஓஹோ இதுதான் சரி, இது இங்க இன்ஃபினிட்டிவ் வந்திருக்கு, இங்க இது வந்திருக்கு, இப்போ இதுக்கு அர்த்தம் இதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இப்போ கிளாஸ்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். சரி இன்னும் 10 எக்ஸாம்பிள் தான் சொல்ல முடியும், கிளாஸ்ல ஒரு 10 எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஆனா டெய்லி உங்களை பார்த்து இதே திருப்பி தான் சொல்லிட்டு இருக்க முடியுமா, இதுல வேற கொடுக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது, டெக்ஸ்ட் புக் படிக்கும்போதுலாம் இது போல பல இன்ஃபினிட்டிவ் நீங்க பார்க்க முடியும். நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 5-6 இன்ஃபினிட்டிவ் வந்துடும். ஹெட்டிங்ஸ்லேயே பார்க்கலாம், ஹெட்லைன்ஸ்ல மட்டுமே ஒரு 5-6 வந்துடும். இது போல ஒரு 10 நாள் பாருங்களேன், அப்பவே என்ன 50 இன்ஃபினிட்டிவ்ஸ் பாத்துறீங்க. அப்பவே என்ன பாத்துறீங்க, ஒரு 50 பாத்துறீங்க. 50 பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன், ஒரு கணக்கை நீங்க எடுத்து போடுறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு கணக்கை நீங்க எடுத்து போடும்பொழுது அந்த சம் வந்து ஃபர்ஸ்ட் சம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் போடும்போது என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஈஸியாகிடும் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியாக நீங்க 4 பேருக்கு நீங்களும் சொல்லி தருவீங்க. ஸோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ் நான் சொல்லிக் கொடுத்த ஒரு 10 இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தான் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். என்ன நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது என்ன மனசில் இந்த விஷயம் ஆழமாக பார்த்துச்சிடும். ஓகே, இப்போ நான் பேப்பரில் உங்களுக்கு காமிக்கிறேன் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள். இதை பார்த்து முடிச்ச பிறகு ஐ கோ டு த நெக்ஸ்ட் சாப்டர், அடுத்த பாட்டுக்கு போவேன். இந்த பாட்டில் இதுக்கு மேலே டீச் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன இந்த பாடத்தில் இதுக்கு மேலே டீச் பண்ணுறது எதுவும் கிடையாது. என்ன ஸோ அடுத்து நம்ம பாட போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேப்பரில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இன்ஃபினிட்டிஸ் வருது அப்படின்னு சொல்லி. சரி இதை கவனிங்க, எக்ஸாம்பிள் தான் சொன்னோம் இல்லையா. நீங்க பாருங்க, கவர்மெண்ட் மியூட் விட்னஸ் டு மேசக்கர் இன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு இருக்கு. இங்க மேசக்கர் அப்படின்னா படுகொலை அப்படின்னு அர்த்தம். மேசக்கர் அப்படின்னு சொன்னா படுகொலை அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஹிஸ்டரியில் அவங்க டீச் பண்ணுவாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீடியத்துல சொல்லிக் கொடுப்பாங்க. இதே இங்கிலீஷ் மீடியத்துல ஜாலியன் வாலாபாக் மேசக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேசக்கர் அப்படின்னு சொன்னா படுகொலை, நம்ம தமிழ்ல படுகொலைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல மேசக்கர். இப்போ டு மேசக்கர் அப்படிங்கும் போது படுகொலை செய்ய, மேசக்கர்னு சொன்னா படுகொலை செய் அப்படின்னு அர்த்தம். டு மேசக்கர் அப்படின்னு சொன்னா படுகொலை செய்ய. பாருங்களா இந்த எக்ஸாம்பிள் இருக்கா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாருங்க, முதல் ஹெட்டிங் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பேஜ்லயே வந்து இருக்குது. இது போல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். நீங்க காமிக்கிறோம் பாருங்க. இதை பாருங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி பாருங்க.
பாருங்க, இட்ஸ் கவர்மெண்ட் டியூட்டி டு சப்போர்ட் one call. It is government's duty to support one call. Say DMK chief அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க support அப்படின்னு சொன்னா ஆதரவளி. சப்போர்ட்னா என்ன? ஆதரவளி அப்படின்னு அர்த்தம். டு சப்போர்ட் அப்படின்னா ஆதரவளிக்க. டு சப்போர்ட்னா என்ன? ஆதரவு அளிக்க. பாருங்க, டோர் இன்ஃபினிட்டிவ் வந்துருக்கு. சரியா? பாருங்க, லிங்க் அப்படின்னு சொன்னா தொடர்பு ஏற்படுத்து. லிங்க்னா என்ன? தொடர்பு ஏற்படுத்து. டு லிங்க் அப்படின்னும் போது தொடர்பு ஏற்படுத்த. தொடர்பு ஏற்படுத்த. பாருங்க, லிங்க் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தானே, முன்னாடி பாருங்க டூ வந்திருக்கா, அப்ப இன்ஃபினிட்டிவ் கண்டிஷன். டு லிங்க் தொடர்பு ஏற்படுத்த. பாருங்க, இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதே கவனிங்க. இங்க பாருங்க, டூ அப்படின்னு இருக்கா. டூனா என்ன? செய். டு டூ. டு டூ இருக்கா, செய்ய. டூனா செய், டு டூ அப்படின்னா செய்ய. இப்பதான் உங்களுக்கு போர்டு எழுதி போட்டேன், கடைசியா ஒரு எக்ஸாம்பிள் எழுதி போட்டேன். என்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன்? ஐ லைக் டு டூ சம்திங் பிக் அப்படின்னு சொன்னேன், அங்க செய்ய அப்படின்னு சொன்னேன். பாருங்க, இங்கேயும் எல்லாம் இருக்கு, செய்ய, டு டூ, செய்ய வந்திருக்கா. சரி, கவனிங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சரி கவனிங்க, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. சார்லஸ் பாருங்க, சார்லஸ் டு வெயிட் 2 years ஃபார் டிவோர்ஸ். சார்லஸ் டு வெயிட் 2 years ஃபார் டிவோர்ஸ். இது ஆக்சுவலா டிவோர்ஸ். நிறைய பேர் டைவர்ஸ்ன்றாங்க. இது டைவர்ஸ் கிடையாது, இது சொல்லி டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லணும். இப்போ டு வெயிட், வெயிட் என்ன? காத்திரு. இது என்ன ஃபார்ம்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம். முன்னாடி பாருங்க டூ வந்திருக்கு, ஸோ இன்ஃபினிட்டிவ். டு வெயிட் அப்படின்னு சொன்னா காத்திருக்க. டு வெயிட்னா என்ன அர்த்தம்? காத்திருக்க அப்படின்ற மீனிங் கிடைக்கும். அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல இப்போ டான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்க பேப்பர்ல எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் நீங்களும் பல எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ப்ரொவைடர் இஃப் யூ ரீட் த நியூஸ் பேப்பர் டெய்லி, என்ன அதே சமயத்தில் நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சாதான் வந்து என்ன இதெல்லாம் இது போல எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கம் கிராஸ் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ இதுல ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். டூக்கு பக்கத்துல வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வரும். இப்படி வந்தா இன்ஃபினிட்டிவ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். எல்லா இடத்துலயும் இப்படி வரும். எந்த காரணத்துக்கு வந்தோம்? டூக்கு பக்கத்துல செகண்ட் ஃபார்மும் தேர்ட் ஃபார்மும் ஃபோர்த் ஃபார்மும் ஃபிஃப்த் ஃபார்மும் வரக்கூடாது. இந்த டூ இதுக்கு முன்னாடி வந்து என்ன சிங்குலர் இருந்தாலும் என்ன இருந்தாலும் என்ன போடணும்னு சொன்னா இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் தான். செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த்லாம் போடக்கூடாது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட இந்த சாப்டரை முடிக்கிறேன். கிளாஸ் அப்படின்னு எழுந்து போயிடாதீங்க, உட்காருங்க அப்படியே. என்ன அடுத்த பாடத்துக்கு போகலாம், இன்னும் நேரம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூ லெசன். இப்போ அடுத்த லெசன் பார்க்கலாம். அடுத்த லெசன் என்னன்னு சொன்னா ஜ்ரன். அடுத்த லெசன் என்ன? ஜ்ரன் அப்படின்ட்டு மறுபடியும் சொல்றேன், ஹெட்டிங் பார்த்தெல்லாம் பயந்துடாதீங்க. இப்போ ஜ்ரன் இதுக்கு ஸ்பெல்லிங் தமிழ்ல என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். தமிழ்ல என்னது? வினையால் அணையும் பெயர். உங்க எல்லாருக்கும் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க வினையால் அணையும் பெயர்னா என்ன, ஞாபகம் நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். It is nothing but third form of the verb. எப்படி? It is nothing but the third form of the verb. அப்படின்னா இப்போ இந்த ஜன் அப்படின்றது தேர்ட் ஃபார்மை தவிர வேற எதுவும் இல்லை. தேர்ட் ஃபார்ம்னா என்ன உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்னு போட்டிருக்கேன். அதாவது வேர்ப்ல தேர்ட் ஃபார்ம் 5 ஃபார்ம்ஸ் உண்டு உங்களுக்கு. 5 ஃபார்ம்ஸ்ல தேர்ட் ஃபார்ம் உண்டு இல்லையா? என்ன தேர்ட் ஃபார்ம்ல? அதாவது ஐஎன்ஜி ஃபார்ம் தான் நம்ம தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், லிசனிங், என்ன ஸ்மைலிங், லாஃபிங், ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன அப்போ அது எல்லாமே என்னன்னு சொன்னா தேர்ட் ஃபார்ம். அந்த எல்லா தேர்ட் ஃபார்மையும் நம்ம ஜண்டா யூஸ் பண்ணலாம். அதாவது தேர்ட் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த தேர்ட் ஃபார்மை நம்ம டென்சஸ்ல பார்த்தோம் இல்லையா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், அதுலயும் யூஸ் பண்ணலாம். எப்படி டென்சஸ்ல பாத்தீங்க தெரியுமா? அப்படியும் யூஸ் பண்ணலாம். அது இல்லாம ஆர்டினரி ஜன்னா இப்ப இந்த மாதிரி இருக்குல்ல, இப்படியும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்படி யூஸ் பண்ணலாம், எப்படியும் யூஸ் பண்ணலாம். இப்ப இதை பத்தி கவனிங்க. எப்படின்னா
இந்த தேர்ட் ஃபார்ம் அப்படின்னா ஸ்விம்மிங், ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ரன்னிங், மூவிங், ஃப்ளையிங் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஜெண்டா யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டீச்சிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த டீச்சிங் அப்படின்ற வார்த்தை தேர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த டீச்சிங் தேர்ட் ஃபார்மை நீங்க சென்டென்ஸ்ல யூஸ் பண்ற விதத்தை பொறுத்து தான் அதை ஜெண்டா எடுத்துக்கிறதோ, அப்படி இல்லைன்னா வேற எப்படியாவது எடுத்துக்கிறதோ அந்த யூஸ் பண்ற இடத்தை பொறுத்து தான் இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, நீங்க தமிழ்ல ஆடுதல், ஓடுதல், பாடுதல், குதித்தல், சிரித்தல், பேசுதல், எழுதுதல், என்ன நீந்துதல், என்ன கற்பித்தல் இதெல்லாம் இங்க சொல்லுவீங்க, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதே போல இங்கிலீஷ்லயும் உண்டு. அப்போ இந்த நீந்துதல், ஆடுதல், ஓடுதல், படித்தல், புகைத்தல் இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல சொன்னா கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி தான் வரும். இப்போ இந்த தேர்ட் ஃபார்ம் ஜெண்டை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ்ல கொண்டு வருது, ஜெண்ட் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ்ல எழுதுறது அப்படின்றத எழுதுறேன். இப்போ அதை கவனிங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் கவனிங்க. ஐ ஹேட் ஸ்மோக்கிங். ஐ ஹேட் ஸ்மோக்கிங் அப்படின்னா நல்லா கவனிங்க சார். நான் இப்ப என்ன சொன்னேன்ல, ஆடுதல், ஓடுதல், படித்தல் அது அந்த மாதிரி தான் வரும். அப்போ ஐ ஹேட் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொன்னா, நான் ஸ்மோக்கிங் அப்படின்னா தனியா மீனிங் என்ன, புகைத்தல். ஸ்மோக்கிங் அப்படின்னா புகைத்தல். ஸ்மோக் அப்படின்னு சொன்னா புகைக்குடி அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் ஸ்மோக்கிங்னா நான் புகைத்தலை வெறுக்கிறேன். நான் புகைத்தலை அல்லது புகைப்பிடித்தலை வெறுக்கிறேன். ஐ ஹேட் ஸ்மோக்கிங். இதே எப்படி பார்த்தீங்கன்னா, ஐ லைக் ரீடிங். ஐ லைக் ரீடிங். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? ஐ லைக் ரீடிங் சொன்னா நான் படித்தலை, என்ன படித்தல் என்று படித்தல். ஐ லைக் ரீடிங் அப்படின்னு சொன்னா நான் படித்தலை விரும்புகிறேன் அல்லது நான் படிப்பதை விரும்புகிறேன் அப்படின்ற அர்த்தம். ஐ லைக் ரீடிங். இதை இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவான். இங்க பாருங்க, டீச்சிங் is good கவனிங்க. டீச்சிங் இஸ் a good profession. டீச்சிங் இஸ் a good profession. அப்ப என்ன அர்த்தம்? டீச்சிங் அப்படின்னா என்ன? கற்பித்தல். இந்த இடத்துல என்ன வரும்? டீச்சிங் அப்படின்னா கற்பித்தல். டீச்சிங் இஸ் a good profession. அதாவது கற்பித்தல் ஒரு நல்ல தொழில் அல்லது சொல்லலாம் நல்ல கற்பித்தல் ஒரு நல்ல தொழில். ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னா தொழில். ப்ரொஃபஷன் தான் என்ன? தொழில் அப்படின்னு அர்த்தம். டீச்சிங் இஸ் a good profession. அப்ப இது போல இன்னும் சில எக்ஸாம்பிள் செஞ்சு போடுறேன், கவனிங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த தேர்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இந்த ஜென்ன்றது முன்னாடியும் வரலாம், கடைசிலையும் வரலாம், இடையிலையும் வரலாம். எப்படி? முன்னாடியும் வரலாம், கடைசிலையும் வரலாம், இடையிலையும் வரலாம். ஐ ஹேட் ஸ்மோக்கிங் போது நான் புகைத்தலை வெறுக்கிறேன். ஐ லைக் ரீடிங்னா நான் படிப்பதை விரும்புகிறேன். டீச்சிங் இஸ் a good profession. பாருங்க, முன்னாடி இருந்துச்சு, இங்க முன்னாடி இருந்துச்சு. அப்போ கற்பித்தல் ஒரு நல்ல தொழில். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் போடுறேன், அதையும் பாருங்க. இப்போ இன்னும் சில எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, இதை கவனிங்க. ஃபோர்த் எக்ஸாம்பிள்ல ஸ்விம்மிங் இஸ் a good exercise. என்ன இருக்கு? ஸ்விம்மிங் இஸ் a good exercise. அதாவது ஸ்விம்மிங் என்ன? சரி, அவளுக்கு நீச்சல் அல்லது நீந்துதல். நீச்சல் ஒரு நல்ல உடற்பயிற்சி. ஸ்விம்மிங் இஸ் a good exercise. நீச்சல் ஒரு நல்ல உடற்பயிற்சி. தேர்ட் ஃபார்ம் எப்படி வந்து பாருங்க, நீங்க கவனிங்க. குக்கிங் இஸ் a fine art. குக்கிங் இஸ் a fine art. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சமைத்தல். எப்படி? சமைத்தல் ஒரு நல்ல கலை அல்லது சமைத்தல் ஒரு அரிய கலை. குக்கிங் இஸ் a fine art. இப்போ
நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன். குக்கிங்னா என்ன? சமைத்தல், ஆடுதல், ஓடுதல், பாடுதல், குளித்தல், இந்த மாதிரி தான் மீனிங் வரும். அடுத்தது இது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கலாம்ப்பா. பரீட்சை நீங்க எழுதும்பொழுது, எக்ஸாம் நீங்க எழுதும்பொழுது என்ன கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, எழுதிருப்பீங்க, பெல் அடிச்சிருவாங்க. அதாவது பரீட்சை முடியும் பொழுது பெல் அடிப்பாங்க. சில பேர் பெல் அடிச்ச பிறகும் பெல் அடிச்ச பிறகு எழுதுவாங்க, கட்சி பெல் அடிச்ச பிறகும் எழுதுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம்? ஸ்டாப் ரைட்டிங். என்ன சொல்லுவாங்க? ஸ்டாப் ரைட்டிங். அப்போ இங்க ரைட்டிங்ன்றது என்னன்னு சொன்னா எழுதுதல். அதாவது ஸ்டாப் ரைட்டிங் சொன்னா எழுதுவதை நிறுத்துங்கள், எழுதுவதை நிறுத்துங்கள். அதே ஸ்டாப் டைப்பிங். டைப்ரைட்டிங் எக்ஸாம் போனவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டைப்ரைட்டிங் எக்ஸாம் போனவங்களுக்கு தெரியும். கரெக்டா 10 நிமிஷம் தான் ஸ்பீட் அடிக்கணும். கரெக்டா 10 நிமிஷம் தான் ஸ்பீட் அடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னா ஸ்டாப். அதாவது விஷயம் அடிப்பாங்க. விஷயம் அடிச்சா அதுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிறது விஷயம் அடிப்பாங்க. அவங்க விஷயம் ஊதுவாங்க. அடிப்பாங்கன்னு தப்பா நினைச்சுப்பீங்க நீங்க. என்ன விஷயம் ஊதுவாங்க எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கும் எக்ஸாம் முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தெரியுமா? அப்போ ஒரு விஷயம் ஊதுவாங்க, அப்ப நிறுத்திடணும். சில பேர் விஷுவல் ஒரு ரெண்டாவது விஷயம் ஊதுன பிறகு என்ன பண்ணுவாங்க, அப்படியே லைட் அடிப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க அங்க இருக்கவங்க? ஸ்டாப் டைப்பிங். ஸ்டாப் டைப்பிங் அப்படின்னு சொன்னா டைப் செய்வதை நிறுத்துங்கள். ஸ்டாப் டாக்கிங். கிளாஸ் நீங்க எல்லாம் பேசிட்டீங்க, நான் பாத்துக்கிறேன், இங்க பேசுறீங்களா? என்ன ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? பேசுவதை நிறுத்துங்கள், பேசுவதை நிறுத்துங்கள். இப்போ பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். அடுத்து பாருங்க, ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். என்ன இருக்கும்? ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்ப என்ன அர்த்தம்? குடிப்பது, குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். குடிப்பது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். நீங்க ட்ரிங்கிங் அப்படின்னு சொன்னா அப்ப தனியாக குடிக்கூடாது அப்படின்னு சொன்னா அதெல்லாம் சொல்ல. நான் சொல்லி ட்ரிங்கிங் ஆல்கோஹால் சொல்றேன். என்ன ஆல்கோஹால், பிராண்டி, விஸ்கிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் ட்ரிங்கிங் இன்ஜூரியஸ். அதிலே போட்டிருக்கும். என்ன அதிலே போட்டிருக்கோம். அதே போல சிகரெட் பேக்கெட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் போட்டிருக்கோம். சிகரெட் பேக்கெட்ல என்ன போட்டிருக்கோம்? ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்னு சொன்னா புகைத்தல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அப்ப நான் ரீசெண்டா பான் பராக் ஒன்று இருக்கு, சரியா நினைக்கிறேன். பான் பராக், இந்த பான் பராக் பாத்தீங்கன்னா அதுல போட்டிருப்பான். அந்த பான் பராக் நீங்க வாங்கி பார்த்தா அதே போட்டிருப்பான். சுவிங் பான் பராக் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு போட்டிருப்பான். சுவிங் பான் பராக் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். பாருங்க இதெல்லாம். அப்ப சுவிங்னா இங்க என்ன அர்த்தம்னா மெல்லுதல் அர்த்தம். சுவிங்னா என்ன? மெல்லுதல். நிறைய பேர் சிவிங் கம்ன்றான். இது சிவிங் கம் கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிவிங் கம் கடையில போட்டு சிவிங் கம் போடுங்க. சிவிங் கம். இட் இஸ் நாட் சிவிங் கம், இட் இஸ் சுவிங் கம். எப்படி? சுவிங் கம் அப்படின்னு வரணும். அதே போல சுவ்னா ஆக்சுவலா மெல்லுன்னு அர்த்தம். சுவ்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா மெல் அப்படின்னு அர்த்தம். என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் பாருங்க. 8th எக்ஸாம்பிள்ல chewing pan parak. Chewing pan parak is injurious to health ன்னு சொல்லலாம். Chewing pan parak causes cancer. சொல்லலாமா? causes cancer. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா பான் பராக் மெல்லுதல். பான் பராக் மெல்லுதல் புற்றுநோயை உண்டாக்கும். புற்றுநோயை உண்டு செய்யும் அல்லது உண்டாக்கும். chewing pan parak causes கேன்சர். காசஸ் அப்படின்னு சொன்னா உண்டாக்கும், ஏற்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். சுவிங் இங்க என்ன அர்த்தம்? சுவிங்க்கு மெல்லுதல். சுவிங்க்கு என்ன அர்த்தம்? என்ன? மெல்லுதல். பாத்தீங்களா இதுல கோயிங் கம் எல்லாமே பாருங்க. எல்லாமே இப்படிதான் வரும் பாருங்க. சுவிங்னா மெல்லுதல், ஸ்மோக்கிங்னா புகைத்தல், ஸ்விம்மிங்னா நீந்துதல். இது போல எல்லா எக்ஸாம்பிள். ஸோ இடத்த வச்சா நீங்க புரிஞ்சுக்க முடியும் என்ன அர்த்தம் ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜன் அப்படின்றத பத்தி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதான் ஜன் பத்தி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதோட இந்த சாப்டரையும் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வில் கோ டு இந்த பாடம் ரொம்ப ரொம்ப செஞ்ச பாடம். இதெல்லாம் என்ன மிகச்சிறிய பாடங்கள். நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கிடையாது. இன்னொரு பெரிய பாடம் என்னன்னு சொன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்னொரு பெரிய பாடம் என்ன? டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். அதை முடிச்சா அப்புறம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் இனிமேல் எல்லாம் ரொம்ப செஞ்ச பாடம் தான். ஓகே, நெக்ஸ்ட் we will see the new chapter. அதையும் பாருங்க என்னன்னு. எஸ்
கவனிங்க. இப்ப பார்க்க போறது பார்ட்டிசிபிள். பார்க்க போறது என்ன? பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்னா என்ன தமிழ்ல அப்படின்னா பெயரெச்சம். பார்ட்டிசிபிள்னா என்ன? பெயரெச்சம் அப்படின்னு அர்த்தம். இங்க என்ன போட்டிருக்கேன்? பார்ட்டிசிபிள்லயே 2 டைப்ஸ் இருக்கு. பார்ட்டிசிபிள்லயே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பிரசன்ட் பார்ட்டிசிபிள், இன்னொன்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் முடிச்சிடலாம், அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு வரலாம். இங்க பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னா என்ன போட்டிருக்கேன்? இட் இஸ் நத்திங் பட் the third form of the verb. It is nothing but the third form of the verb அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன அர்த்தம் சொன்னா, இது அதாவது present participle அப்படின்றது verb-னுடைய third form. அப்படி இல்லை இப்படி கூட சொல்லலாம், verb-னுடைய third form-க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொன்னா present participle. verb third form-க்கு ஒரு பேர், verb-னுடைய third form-க்கு technical name என்னன்னு சொன்னா, technical name என்னன்னா present participle. அதே verb-உடைய fifth form-க்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னா past participle. எப்படி? present participle, past participle. இப்போ present participle பத்தி உங்களுக்கு டீச் பண்றேன். மறுபடியும் சொல்றேன், இந்த ஹெட்டிங் உங்களுக்கு முக்கியம் கிடையாது, இந்த ஹெட்டிங்ஸ் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. இந்த டாபிக்ல நான் என்னென்ன விஷயங்கள் சொல்றேனோ இங்கிலீஷ் பத்தி அதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது கவனிங்க. சரி, இங்க என்ன இருக்கு? It is nothing but the third form of the verb. அதாவது இது verb-உடைய third form-ஐ தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு. இந்த verb third form-ஐ adjective-ஆ யூஸ் பண்ணலாம். அதாவது present participle-ஆ இத present participle-ஆ எங்கெங்க யூஸ் பண்ணலாம் அப்படி வரும்போது அர்த்தங்கள் என்னென்ன இடங்கள்ல யூஸ் பண்ணான்றத முதல்ல எடுத்து இங்க எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் as an adjective. என்னெல்லாம் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும்? முதல்ல என்ன சொன்னா adjective-ஆ ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்? adjective-ஆ ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ adjective அப்படின்ற பாடம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். adjective லெசன் என்ன உங்களுக்கு எடுத்திருக்கேன். adjectiveனா என்ன? பெயர் விரிச்சல் பாத்தீங்க. இந்த adjective எந்த இடங்கள்ல வரும்னு சொன்னா, ஒண்ணு verb-க்கு முன்னாடி வரும், அப்படி இல்ல verb-ஏ இல்லாம வரும். verb-க்கு முன்னால எப்படி வரும்னு 25 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். verb-ஏ இல்லாம எப்படி வரும்னு சொல்லிட்டு 25 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இப்போ அதே போல என்னன்னு சொன்னா, இந்த இப்ப நீங்க எப்படி பார்க்க அதான் அதே adjective வரும், ஆனா வரது என்னன்னு சொன்னா தேர்ட் ஃபார்ம் தான் வரும். இதே தேர்ட் ஃபார்மே என்ன? adjective வரும். கோயிங், கம்மிங், வாக்கிங்லாம் இருக்கு இல்லையா, அதே வரும். இது எப்படி அப்படின்றத கவனிங்க. நீங்க எல்லாரும் ஒரு விளம்பரம் பார்த்துக்கலாம் டிவியில. இந்த காம்ப்ளான் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த காம்ப்ளானுக்கு ஒரு விளம்பரம் சொல்லுவோம். அந்த விளம்பரம் பாத்தீங்கன்னா he is a growing boy அப்படின்னு என்ன வரும்? he is a growing boy, வளரும் பையனவன் அப்படின்னு. அது வரும்போது பாருங்க, he is a growing boy அப்படின்னு போது தமிழ்ல வளரும் பையனவன். அப்போ growing boy அதுக்கு மட்டும் என்ன அர்த்தம் சொன்னா வளரும் பையன். எப்படி? growing boyனா என்ன? வளரும் பையன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கவனிங்க. அதான் இப்போ he is a growing boy. கவனிங்க. இப்போ ஆக்சுவலா இது தேர்ட் ஃபார்ம் தானே? ஆக்சுவலா என்ன? இது தேர்ட் ஃபார்ம். இந்த தேர்ட் ஃபார்முக்கு இங்க என்ன அர்த்தம் சொன்னா வளரும் பையன். பாருங்க, நவுனுக்கு முன்னாடி வந்துருக்கா? இந்த நவுனுக்கு முன்னாடி வந்து இது போல ஃபங்க்ஷனா இருந்தா இதை நம்ம adjective அப்படின்னு சொல்றோம். பாருங்க, he is a growing boy, அவன் ஒரு வளரும் பையன், அல்லது அவன் ஒரு வளரும் சிறுவன். he is a growing boy. இது போல நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்தியா is a developing country சொல்லலாம் இல்லையா? இந்தியா is a developing country, அதாவது இந்தியா ஒரு வளரும் நாடு. இந்தியா ஒரு வளரும் நாடு. இப்போ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ இது போல அட்ஜெக்டிவ் எப்படி இருந்தது இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன், அதையும் கவனிங்க. இப்போ அடுத்து கவனிங்க. கமிங் மண்டே என்ன இருக்கேன்? கமிங் மண்டே இஸ் ஹாலிடே. கமிங் மண்டே இஸ் ஹாலிடே. இது பாருங்க, கம்மிங்ன்றது என்ன? தேர்ட் ஃபார்ம் தானே. கமிங் மண்டே அப்படின்போது வரும் திங்கட்கிழமை, வரும் திங்கட்கிழமை. கமிங் மண்டே இஸ் ஹாலிடே. அப்ப என்ன அர்த்தம்? வரும் திங்கட்கிழமை ஹாலிடே. வரும் திங்கட்கிழமை லீவு, அடுத்து வரும் திங்கட்கிழமை ஹாலிடே. விடுமுறை,
வரும் திங்கட்கிழமை விடுமுறை. இங்க கம்மிங் மண்டே பாருங்க, தேர்ட் ஃபார்ம் மண்டே. இங்க பாருங்க, we have a flying disc. we have a flying disc. அப்போ flying discனா என்ன அர்த்தம்? flying என்ன? பறக்கும். disc அப்படின்னா தட்டு, பறக்கும் தட்டு. we have a flying disc அப்படின்னு சொன்னா எங்களிடம் ஒரு பறக்கும் தட்டு இருக்கிறது. we have a flying discனா என்ன அர்த்தம்? எங்களிடம் ஒரு பறக்கும் தட்டு இருக்கிறது. பறக்கும் தட்டு, flying disc. தெரியும் நினைக்கிறவங்க எல்லாருக்கும். நீங்க பீச்ல நீங்க ஏதாவது பானை பார்க்கலாம், ரவுண்டா இருக்கும், அந்த பிளேட் எல்லாம் ரவுண்டா இருக்கும், பிளாஸ்டிக்ல இருக்கும். அப்படி விட்டீங்கன்னு சொல்ல அப்படியே பறக்கும், இங்க பறக்கும், அப்படி திரும்பி எப்படி போயிட்டு போயிட்டே வரும். ஸோ இட்ஸ் கால் ஃப்ளையிங் டிஸ்க். அது பேர் என்ன? ஃப்ளையிங் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இங்க பாருங்க, இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி. இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி. அப்ப என்ன அர்த்தம்? இந்தியா ஒரு வளரும் நாடு. இந்தியா இஸ் ஏ டெவலப்பிங் கண்ட்ரி. இந்தியா ஒரு வளரும் நாடு. இந்தியா ஒரு வளரும் நாடு. இது போல பல உதாரணம் சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு சின்ன விளக்கம் தர உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, he is growing. நெக்ஸ்ட் பாருங்க, he is growing. இப்போ இதை நீங்க ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. எங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது எடுத்தேன். he is growing. அப்போ என்ன அர்த்தம்? அவன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். he is growing அப்படின்னு சொன்னா அவன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, போன வருஷம் பார்க்கும்போது சின்ன பையனா இருந்தான், இப்போ வளர்றான், இன்னும் வளருவான், அந்த மாதிரி வச்சுங்க. ஸோ அவன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். அப்ப இந்த growing மட்டும் மீனிங் என்னன்னு சொன்னா என்ன என்ன மீனிங் என்ன இருக்கு? வளர்ந்து கொண்டு. growingக்கு மட்டும் மீனிங் என்னன்னு சொன்னா இங்க he is growing அப்படின்னா இங்க growingக்கு என்ன அர்த்தம்? வளர்ந்து கொண்டு. இதே இது பாருங்க, அதே எங்க பாருங்க, he is a growing boy. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதுறதுல எப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எழுதி போட்டோம் இல்லையா? இங்க பாத்தீங்கன்னா he is a growing boy அப்படின் போது அவன் ஒரு வளரும் பையன். இங்க என்ன மீனிங் இருக்கு? இங்க என்ன மீனிங் வருதுக்கு? அவன் ஒரு வளரும் பையன் அப்படின்னு அர்த்தம் வருதா? அப்போ இங்க growingக்கு என்ன அர்த்தம்? வளர்ந்து கொண்டு. இந்த growingக்கு என்ன அர்த்தம்? வளரும் அப்படின்னு. அதே அடுத்தது பாருங்க, இங்க பாருங்க, growing is essential for all living beings. and growing is essential for all living beings. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா வளர்ச்சி. அப்ப என்ன அர்த்தம்? வளர்ச்சி எல்லா உயிரினங்களுக்கும், வளர்ச்சி எல்லா உயிரினங்களுக்கும் மிக மிக அவசியம். அப்போ இந்த growingக்கு மீனிங் என்ன வருது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மீனிங், இந்த growingக்கு என்ன மீனிங் வருது? என்ன? வளர்ச்சி அப்படின்னு வருதா? என்ன வளர்ச்சி வருதா? பாருங்க, இது வார்த்தை எல்லாம் ஒண்ணுதான், growingன்றது வார்த்தை எல்லாம் ஒண்ணுதான். ஆனா சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பாருங்க, மீனிங் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது பாருங்க. he is growing அப்படின்னா அவன் வளர்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த growingக்கு மீனிங் என்ன? வளர்ந்து கொண்டு. எப்ப பாத்தீங்க? டென்சஸ் நடத்தும் போது பாத்தீங்க இந்த growingக்கு. அப்புறம் இது பாருங்க, he is a growing boy அப்படிங்கும் போது இதுவும் என்னது? growing தான். இதுவும் growing, அதே வார்த்தை தான். ஆனா இந்த growing எப்ப பாத்தீங்க? இப்ப எழுது ஞாபகம் இருக்குல்ல? இப்ப சொன்னா இதான் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் படத்துல எழுதுனே as an adjective. அவன் ஒரு வளரும் பையன். அப்ப growing இங்க என்ன அர்த்தம் வருது? வளரும். அதே growing இங்க பாருங்க, இங்க வரும்பொழுது growing is essential for all living beings அப்படின்னு சொன்னா வளர்ச்சி, வளர்ச்சி எல்லா உயிரினங்களுக்கும், வளர்ச்சி
எல்லா உயிரினங்களுக்கும் மிகவும் அவசியம். அப்ப இந்த growing என்ன வருது? வளர்ச்சின்ற அர்த்தம் வருது. அப்ப இது என்னன்னு சொன்னா இது ஜன், இது ஜன், இது present participle, இது tenses-ல பாருங்க. அப்ப ஒரே வார்த்தையை நீங்க சென்டென்ஸ்ல எங்கெங்க போடுறீங்களோ அதை பொறுத்து என்ன சொன்னா அர்த்தம் மாறுபடும். பாருங்க. ஓகே, so with this I complete this point. இப்போ என்ன அட்ஜெக்டிவா எப்படி வரும் அப்படின்ற பாயிண்ட பத்தி நான் சொன்னேன். இப்போ அடுத்த பாயிண்ட் கொடுத்து அதே பிரசன்ட் பார்ட்டிசிபிள் தான் இன்னும் 2 இடங்கள்ல வரும். அது எப்படின்னு சொல்றேன், அதையும் கவனிங்க. இப்போ அந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாத்தீங்க? as an adjective. இப்போ செகண்ட் பாயிண்ட்ல என்ன இருக்குன்னா when, நல்லா கவனிங்க, when two actions done by the same subject, when two actions done by the same subject, then first action can be PP. First action can be PP. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ரெண்டு செயல் ஒரே ஆள் செஞ்சிருந்தா, ரெண்டு செயலை ஒரே ஆள் செஞ்சிருந்தா அவர் செய்த முதல் செயலுக்கு present participle யூஸ் பண்ணலாம், அல்லது முதல் செயலை third formல சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கவனிங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல என்ன எழுதியிருக்கேன் கவனிங்க. seeing the police, the robber escaped. seeing the police, the robber escaped. the robberனா உங்களுக்கு தெரியும், திருடன் அப்படின்னு அர்த்தம். seeing the police, the robber escaped அப்படின்னு சொன்னா போலீஸை பார்த்து திருடன் தப்பித்தான். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? when two actions done by the same subject, அதாவது ரெண்டு செயலை ஒரே ஆள் செஞ்சிருந்தா அவர் செய்த முதல் ஆக்ஷனுக்கு PP, that is present participle அல்லது third form யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இங்க ரெண்டு செயல் நடந்திருக்கு. ஒன்னு பார்க்கிறது, இன்னொன்னு தப்பிக்கிறது. ரெண்டு செயல் தானே, ஒன்னு பார்க்கிறது, இன்னொன்னு தப்பிக்கிறது. இப்போ பார்த்தது யாரு, தப்பிக்கிறது யாருன்னா பார்த்தது யாரு? திருடன் தான். தப்பிச்சதும் யாரு? திருடன் தான். இப்போ ரெண்டு செயல் செய்யறதும் ஒரே ஆள் தான். ஸோ கண்டிஷன் நமக்கு கரெக்டா வருது. ரெண்டு செயல் செய்யறதும் ஒரே ஆள். இதுல அவர் செய்த முதல் செயல் எது? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் தான் தேர்ட் ஃபார்ம்ல போடணும். பார்த்த பிறகுதான் தப்பிச்சிருப்பாரு. எப்படி? பார்த்த பிறகுதான் தப்பிச்சிருப்பாரு, தப்பிச்ச பிறகு பார்த்துக்க மாட்டாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கறது, அப்போ முதல் ஆக்ஷன் சொன்னா பார்க்கறது, பார்த்த பிறகு தப்பிச்சாரு. அப்போ இது seeing இப்படிதான் வரும். seeing the police, the robber escaped. அதாவது போலீஸை பார்த்து திருடன் தப்பித்தான். அப்போ இது வாங்க. hearing the result, she fainted. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா அந்த ரிசல்ட் சொன்னா முடிவை கேட்டு அவள் மூச்சடைந்தாள். இப்ப பாத்தீங்கன்னா பிளஸ் டூல இப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு என்ன பண்றா, பிளஸ் டூல வந்து பிளஸ் டூ எழுதிருக்கா. அது நம்பர் வந்து இப்போ அவங்க தம்பி கிட்ட கிடைக்குது. அவன் தம்பி என்ன பண்றான், என்ன கடையில போயிட்டு பேப்பர் வாங்கி அப்பவே ரிசல்ட் பாக்குறான். யாரு? தம்பி வந்து அக்காவோட ரிசல்ட்ட அங்கேயே பாத்துடுறான். பிளஸ் டூ ஃபெயிலுன்னு தெரிஞ்சு போகுது பையனுக்கு. நேரம் என்ன பண்றான், வீட்டுக்கு வந்து அவட சொல்றான். அக்கா கேட்பாள், உடனே என்னடா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான், நீ ஃபெயிலு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் என்ன பண்றான், உடனே கேட்டு என்ன பண்றான், மயக்க அடிச்சு கீழே விழுந்துடுறான். அப்போ அதை சொல்லும் பொழுது, இந்த செயலை சொல்லும் பொழுது ஹியரிங் த ரிசல்ட் she fainted, அதாவது முடிவு கேட்டு அவள் மூச்சு அடைந்தாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்க பாருங்க, ரெண்டு செயலை செய்யறது யாரு? ஒரே ஆள். அந்த நியூஸ் கேட்கறது யாரு? அவதான். அவ கருந்தான் சொல்றாங்க, அவதான் கேள்விப்படுறது. முக்கிய மயக்கடிச்சு யார் கீழே வருது? அவதான். அப்போ ரெண்டு செயலை கேட்டதும் அதான். இதுல முதல் ஆக்ஷன் என்னது? அவள் ரிசல்ட்ட கேட்கிறான், காதுல கேட்ட பிறகு மயக்கடிச்சு வருதா. அப்ப முதல் ஆக்ஷன் என்ன சொன்னா ஹியரிங் தான். முதல் ஆக்ஷன் என்ன? ஹியரிங் தான். அதனாலதான் தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். இப்போ இதே போல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இதே போலதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அட்ஜெக்டிவா எப்படி வரும்,
அதாவது அட்ஜெக்டிவ் வரும்போது தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணலான்றதுக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்க. இப்ப இதுல என்ன பாக்குறீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு செயல் ஒரே ஆள் செஞ்சிருந்து முதல் செயலுக்கு தேர்ட் ஃபார்ம். இதுல இப்போ அடுத்து இன்னொரு இடத்துல எப்படி யூஸ் பண்றது சொல்றேன், அதையும் கவனிங்க. இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்க. என்ன தேர்ட் பாயிண்ட்? இந்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, when two actions done at the same time, then one action can be present participle. இந்த பிபினா என்ன? பிபி அப்படின்னா present participle. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பிபி எழுதிட்டேன், அப்படி புரிஞ்சுக்கங்க. when two actions done at the same time, then one action can be PP, that is present participle. இங்க பாருங்க, அதாவது ரெண்டு செயல் ஒரே நேரத்தில் நடந்தா அதுல ஏதாவது ஒரு செயலுக்கு நீங்க என்ன பண்ணலாம், இந்த தேர்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தமிழ்லயே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அந்த மாதிரி பேசுவோம். அவன் சிரிச்சுக்கிட்டே பேசுறான். பாருங்க, ரெண்டு செயலாச்சா. அவன் சிரிச்சுக்கிட்டே பேசுறான்னு சொல்லும் போது சிரித்து கொண்டு பேசுகிறான். ரெண்டு செயலும் ஒரே நேரத்தில் நடக்குது. அவன் சிரித்து கொண்டே பேசுகிறான். அவன் அழுது கொண்டே எழுதுகிறான். சும்மா வீட்டுல படி சொல்றாங்க, படி எழுது ஹோம்ஒர்க். அப்ப என்ன பண்ணுவாங்க, வந்து அழுது கொண்டே எழுதுகிறான், அழுது கொண்டே வீட்டு பாடங்களை செய்கிறான். இது போல அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி கணேசன் இருக்காரு. சிவாஜி கணேசன் பாத்தீங்கன்னா வந்து சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டே சிரிப்பாரு, சிரிச்சுக்கிட்டே அழுவாரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இது. அப்புறம் வந்து அவன் எங்க ஒழுங்கா படிக்கிறதே கிடையாது. என்ன மியூசிக் டேப் ரெக்கார்டர்ல பாட்டு போட்டுறான், பாட்டு போட்டுக்கிட்டே கணக்கு போட்டு பாக்குறான், பாட்டை கேட்டுக்கினே கணக்கு போட்டு பாக்குறான், எங்க இந்த மண்டல ஏற போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆனா ஜாலியா என்னப்பா நீ 10th மார்க் ஷீட் கொடுத்தோம். 10th அவன் 10th ஃபைனல் எக்ஸாம் பண்ணிட்டு மார்க் ஷீட் கொடுக்குறோம், ஃபெயிலு, 2 சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. ரொம்ப கூலா மார்க் ஷீட்டை கையில வாங்கின்னு விசில் போறான், விசில் அடித்துக்கொண்டே போறான். அப்ப என்ன அர்த்தம், விசில் அடித்துக்கொண்டே 2 செயல் போறான், அதே சமயத்துல விசிலும் அடிக்கிறான். ஸோ 2 செயல் ஒரே நேரத்தில் நடக்கணும். அதான் ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு செயலுக்கு நம்ம தேர்ட் ஃபார்ம் போட்டுக்கலாம். இங்க பாருங்க, he went smiling. நான் ப்ராக்ரஸ் போட்டு கொடுக்குறேன் பையன் கிட்ட, அவன் ஃபெயிலு. என்ன ஜாலியா சிரிச்சுட்டே போனான். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் ஏன்டா ஃபெயில் சொல்லிட்டு அவங்க அப்பாவை கூப்பிடுறோம். அவங்க அப்பாவை கிட்ட பேசுறேன், என்னங்க உங்க பையன் கொஞ்சம் கூட சீரியஸாக இருக்க மாட்டான், என்ன ப்ராக்ரஸ் போட்டு கொடுக்குறேன், என்ன ஃபெயிலுன்னு சொல்றேன், சிரிச்சுட்டே வாங்குறாங்க, சிரிச்சுட்டே போறான் பாரு, அவன் கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அப்போ சிரித்து கொண்டே போனான். பாருங்க, he went smiling. அது இந்த பையனை பாருங்க, அழுதுட்டே போறான். இந்த பையன் பாருங்க கொடுத்த உடனே ஃபெயிலானா அவன் மனசுல ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போனான். இது வீட்டுக்கு வயிறு எடுக்க அழுதுகிட்டே போனான். ஸோ he went smiling அப்படின்னா இதுக்கு அவன் சிரித்து கொண்டே போனான். அதே he went crying அப்படின்னா அவன் அழுது கொண்டே போனான். he went whistling அப்படின்னு சொன்னா அவன் விஷுவல் எடுத்துக்கொண்டே போனான். அந்த மாதிரி நீங்க என்னென்ன போறீங்களோ மாதிரி வரும். அதுங்க பாருங்க, she is studying, பாருங்க, she is studying listening to music. she is studying listening to music. அப்ப என்ன அர்த்தம் சொன்னா அவள் பாட்டு கேட்டுக்கொண்டே படித்துக் கொண்டே இருக்கிறாள். அவள் பாட்டு கேட்டுக்கொண்டே படித்துக் கொண்டு இருக்கிறாள். சில பேருக்கு அந்த பேட்டர்லாம் அவனுக்கு தெரியும் இல்லையா, இந்த மாதிரி மியூசிக் கேட்டுக்கினே வந்து கணக்கு போடுறது, படிக்கிறது, அந்த மாதிரிலாம் செய்வாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க, சில பேர் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. இது போல செயல்லாம் உண்டு. அதான் இருக்கு. அடுத்து பாருங்க, ஐ டேக் பாத் சிங்கிங் அண்ட் விஷ்லிங். ஐ டேக் பாத் BATH பாத், BATH பாத். இதுக்கு என்ன அர்த்தம்னா குளிக்கிறது, குளியல். ஐ டேக் பாத் சிங்கிங் அண்ட் கண்டிப்பா பாருங்க விஷிலிங், சிங்கிங் அண்ட் விஷிலிங். அப்போ விஷிலிங் அப்படின்னு சொன்னா விஷில் அடித்துக்கொண்டு, விஷிலிங்னா என்ன, விஷில் அடித்துக்கொண்டு. நீங்க பாருங்க, ஐ டேக் பாத் சிங்கிங் அண்ட் விஷிலிங் சொன்னா நான்
பாடிக்கொண்டும். எப்படி? நான் பாடிக்கொண்டும் விசில் அடித்துக்கொண்டும் குளிப்பேன். நான் பாடிக்கொண்டும் விசில் அடித்துக்கொண்டும் குளிப்பேன் அப்படின்னு அர்த்தம்.